அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி 30/6/2026 இந்த வீடியோ சால்வ் பண்ணியிருக்கோம். இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு அதை ரீகட் பண்ணுறேன். அதாவது ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பழைய ரீஎடிட் பண்ணி பழைய உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். எதுக்காகன்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ இந்த வீடியோவுக்கு வேணும் அப்படிங்கிறது யூடியூபுடைய நார்ம்ஸ். அதனால தான் அப்படி பண்ணுறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/6/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. திருமாலின் படுக்கை குடையான பாம்பு. திருமாலுடைய படுக்கை குடையான பாம்பு அப்படின்னா அனந்தன் இல்லைன்னா ஆதிசேஷன்னு சொல்லலாம். ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். பகட்டுனா பந்தா பண்ணுறது, ஆடம்பரம்னு சொல்லலாம். பகட்டுக்கு ஜம்பம்னு சொல்லுவோம், ஆடம்பரம்னு சொல்லலாம். இங்கே 6 எழுத்து வேர்டு அப்படிங்கிறனால ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடம்பரம்னு எழுதினீங்கன்னா இங்கே என்னென்னு சொல்லுவீங்கன்னா ஆதிசேஷன்னு எழுதிடுவீங்க. ஆதிசேஷன் யாருன்னா காசிபர் கத்தூர் தம்பதிக்கு மூத்த பிள்ளை. அது பக்கம் இவர் தான் ராமாவோட தம்பியாக வந்தவரும் ராமாயணத்தில். அதுக்கப்புறம் பலராமராக வந்ததும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட அம்சம் அப்படி. 2 மேலேருந்து கீழேன்னு சேல அம்சு. படைனா இராணுவத்தில் உள்ள படை என்னன்னு சொல்லலான்னா படையை சேனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். படையை சேனை அப்படின்னா படை. ஓகேங்களா? சேனைன்னா படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த சைடு ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. 3 இடம் வலம் என்ன? ஜெய் ஜவான் இல்லைன்னா டேஷ். ஜெய் ஜவான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், ஜெய் டேஷின்னு கேட்டுருக்காங்க. ஜெய் ஜவான் இல்லைன்னா ஜெய் கிஷான். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் இந்த இந்தியர்களை பற்றி சொல்லக்கூடியது. ஜெய் ஜவான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா படை வீரனுக்கு வாழ்க. ஜெய் கிசான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா விவசாயி வாழ்க. இந்திய பாதுகாப்பு மற்றும் உணவு தண்ணீராக இருக்கிறதுனால இந்த வார்த்தை சொல்கிறோம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். எந்த வேர்டை எழுதலையும் அதுக்கோட மீனிங் தெரியணும். 3 மேலேருந்து கீழே ஆன்சருக்கு. சிச்சு சின்ன ஊரை என்னன்னு சொல்லலாம்னா சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமம்னு சொல்லலாம். சின்ன கிராமம்லாம் கிராமம்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 7 கீழேருந்து மேலே இன்னில் முடியுதுங்க. என்னன்னு பார்க்கலாமா? குசேலனுடைய வேறு பெயர். குசேலன் அப்படின்னா சுதாமா அப்படின்னு சொல்லுவோம் மகாபாரதத்தில். இல்லைன்னா பாகவதத்தில் சொல்கிறது சுதாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாமன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வீட்டில் உள்ள தத்துவம்லாம் கிருஷ்ணர் அவள் சாப்பிடையில இவர் குசேலன் பணக்கார குபேரனுடைய பெரிய ஆளாக. 7 இடமிருந்து வலம் என்ன? இசையின் அடிப்படை நாதம். இசையுடைய அடிப்படையாக இருக்கிறது என்னது? இசையில் ஸ்ருதி சேரணும். இந்த லெட்டர் எனக்கு ப்ரொனவுன்ஷியேட்டே ஆகாது. ஸ்ருதி சேரணும். ஸ்ருதினா சான்ஸ்கிரிட்லேருந்து உள்ள வேர்டு. இது கேட்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை. அவ்வளோ அழகாக கேட்க மாதிரி இருக்கணும். 4 மேலேருந்து கீழே என்ன? பஞ்சு செடி. பஞ்சு எந்த செடியிலங்க பூக்கும்? பூத்து வெடிக்கும். பருத்தி. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு ஹிண்ட்டு சால்வ் பண்ணியாச்சு. அகெயின் 6 இடமிருந்து வலம் என்ன? நெருப்பு அனல். நெருப்புனா தீ இல்லைன்னா அனலுக்கு தணல் சொல்லலாம், தீ சொல்லலாம். 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? ஒற்றையாக தனித்திருத்தல். ஒற்றைய தனித்திருத்தலை என்னன்னு சொல்லாங்க? தனியாக இருக்கிறத தனிமையில் இருக்கான்னு சொல்லலாம். தனிமை அங்கே நீ வந்துடுச்சு. அப்போ நெருப்பு அனலுக்கு அக்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்னி நட்சத்திரம்லாம் சொல்லுவோம்ல. நெருப்பு அக்னினா நெருப்பு, அக்னி பகவான். ஓகேங்களா? அடுத்த ஹிண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா 12 வலமிருந்து இடம் என்ன?
குறை கூறுதல். இதுக்கு மேலேருந்து குறை கூறுதலை வந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்காதுன்னு வச்சுக்கலாமா? புகார்னு எழுதுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? 10 மேலேருந்து கீழே வீடு ஹிந்தியில் க. இந்த க போடுறேன். ஆக்சுவலாக வடமொழி ஹாவும் யூஸ் பண்ணலாம். க. ஓகேங்களா? க கதாய். ஓகே. வீடாகிய. ஓகே. அடுத்து 8 இடமிருந்து வளம் என்ன? இன்பம் விளைச்சல். இந்த ரெண்டையும் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்பம் விளைச்சல் அப்படின்னு சொன்னோம்னா போகம்னு சொல்லலாம். போகம் அப்படின்னா இன்பம், விளைச்சலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. போகம்னா இன்பம் நுகர்வு சொல்லலாம். விளைச்சல் வந்து இந்த எவ்வளோ மேனி கிடச்சதுங்கிறத போகம்ங்க வார்த்தையை சொல்லலாம். இதை தவிர 2 வேர்டு சொல்கிறேன். அது வந்து யூடியூப்புக்கில் வந்து இந்த வேர்டோட மீனிங் சொல்ல முடியாது. அனுபோகம், சம்போகம். ஓகேங்களா? 8 கீழேருந்து மேலே என்ன? போல ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. போகங்க 8 கீழேருந்து. கத்தோலிக்க மதகு ரோமில் இருக்கும் போப் அவர்கள். ஓகே. 9 மேலேருந்து கீழே. இப்போ அமெரிக்கா சேர்ந்தவர் போப்பாக இருக்காரு. 9 மேலேருந்து கீழே என்ன? நண்டை குறிக்கும் ராசி. நண்டு ரொம்ப நாளாக கேட்காம இருந்தால் இந்த எடிட்டர் கடகம் ராசிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கடகம். நண்டு குறிக்கக்கூடிய சிம்பிள் வந்து கடக ராசிக்காக. ஓகே. அப்போ 14 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போமா? விதிமுறை, சட்டத்தை மீறிய செயல். ரூல்ஸை மீறி நடந்தால் அது என்ன? கட்டாயமாக அது குற்றமாகும். குற்றம். ஓகே. அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? கருமையான முடி. கருமையான முடிங்கிறதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, கருமை அப்படிங்கிறதுக்கு கா அப்படின்னு எழுதலாம். கால் முடி அப்படின்னு எழுத முடியாது. கூ வந்துக்கிறதுனால கால் குடல். ஓகேங்களா? கால் குடல் இல்லைன்னா கால்கேசம். கால் குடல் தான் எழுத முடியும். கருமையான முடி கொண்டவள் அப்படின்னு சொல்லலாம். கொண்டவன். ஓகே. 19 வலமிருந்து இடம் என்ன? பேரங்காடி. ஆங்கிலத்தில் பேரங்காடினா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த மாதிரிலாம் இருக்கிறத சிட்டி சைடில் மால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மால். ஓகே. இந்த சைடு வந்ததுக்கு இந்த ஹிண்டுக்கு முடிஞ்சிச்சு. 15 இடமிருந்து வலம் என்ன? நஞ்சு. நஞ்சுன்னா பாய்சன் இங்கிலீஷில். அதுக்கு விஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன சொல்லலாம்? விஷம். அப்போ 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். அம்பு எய்ய பயன்படுவது. அம்பு எய்ததுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில். வில் இருந்தால்தான் அம்பை எய்ய முடியும். ஓகேங்க. 24 கீழே இருந்து மேலே என்ன? இம்மில் முடிஞ்சிருக்கு. விருப்பம், ஒப்புதல். விருப்பப்படுறது, ஒப்புதல் படுறது. இசைவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சம்மதம்னு சொல்லலாம். சரிங்க, சம்மதம்னு நீங்கள் சொல்லியாச்சு. இப்போ 21 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். 2வது எழுத்து இம்முல இருக்குங்க. டேஷ் கே சம்பந்தம் ஒரு திரைப்படம். பம்மல் கே சம்பந்தம். இது கமல் நடித்த படம் நினைக்கிறேன். ஐ திங்க் 2002 வந்த படம் பம்மல் கே சம்பந்தம். ஓகேங்களா? இது இங்கிலீஷோடைய தி பேச்சுலர் மூவியை வந்து காப்பி பண்ணி எடுத்ததாக சொல்லுவாங்க. இன்னொன்று பம்மல் சம்பந்தம் முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நாடக உலகத்தோட தந்தை, வழக்கறிஞர், ஜட்ஜு, நாடக ஆசிரியர், பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா? அவர் நேமை மதிய வச்சுருக்காங்க படப்பேர். ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? 13 நகரம் இல்லைன்னா கடற்கரை நகரம். நகரம் அப்படின்னா பட்டினம்னு சொல்லலாம். பட்டினம்னா கடற்கரை நகரத்தையும் சொல்லும். ஸோ பட்டினம். ஸோ பட்டினம்னு நீங்கள் சொல்லியாச்சு. அப்போ 16 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? 16 இந்த இருக்குதுங்க. கேள்வி என்ன? துணி இல்லைன்னா காகிதத்தை மடக்கு.
இதை நீங்கள் பேச்சு வழக்கில் சொல்லணுன்னா துணியை மடித்து வை அப்படின்னு சொல்லுவோம், மடி. ஓகேங்க. அப்போ 14 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? ஒரு ராசி. இந்த எடிட்டர் வந்து கடக நட்சத்திரம் மக ராசிக்காக இருப்பான்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த கடகமும் மகமும் சேர்ந்தே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. நான் மகம் எழுதிட்டேன், துணிஞ்சு எழுதுறேன், ஏன்னா கண்டினியூவாக சால்வ் பண்ணுறதுனால. ஓகேங்களா. மகம்னு எழுதிட்டேன். அப்போ 20 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போமா? மனைவியை வந்து தாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, தாய்க்கு பின் தாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க நடந்துக்கிறதெல்லாம் இப்போ பழைய மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. 18 மேலேருந்து கீழே. அலைகள் ஓய்வதில்லை படத்துடைய நடிகை. அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னா கார்த்திக்கும் ஆதாவும் நடித்தது 1981 பாரதிராஜா டைரக்ஷனில். ஜாதி மதம் அப்பாற்பட்ட காதல், திருமணம் எல்லாமே சொல்லக்கூடியது. 17 இடமிருந்து வலம் என்ன? ஒரு சிரிப்பு நடிகர் அப்படின்னா அது யார் சொல்லலாம் அப்படின்னா ட்ராக்கு. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஜனகராஜ் சொல்லலாம். ஸோ ஜனகராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்போ கடைசி இந்த ஒன்று தான் இருக்குதுங்க. 23 வலமிருந்து இடம் என்ன? பாஸ்டர் அப்படின்னா மத போதகர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. போதகர் தான் சொல்ல முடியும், பாதிரியாக சொல்லலாம், மேய்ப்பன் சொல்லலாம். இங்கே போதகர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் போதகர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 27 கீழேருந்து மேலே என்ன? இப்போ கடைசி கேள்வி கேலேருந்து ஆன்சருக்கு 22 கீழேருந்து மேலே. பாட்டுக்கு புலவர். மகாகவிலாம் சொல்லுவோம்ல, கவின்னு இங்கே இடம் சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. பாட்டுக்கு புலவர். பாரதியாரெலாம் சொல்லுவோம்ல, கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி கவி. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணக்கப்புறம் தான் ரீஎடிட் பண்ண போகிறீங்க தான். ஓகே. கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வார்த்தை விளையாட்டை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வேர்டுக்குள்ள 15 வேர்டு கிடைக்கணுமா? நான் என்னால் முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுறேன். நீங்கள் மீதி என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஊடகம் சரிங்களா. பாதம் சரிங்களா. பாகம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 15 வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றிங்க.